ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா சென்னை மொபைல்ஸ் தான் வந்திருக்கோம். எதுக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்துட்டு மொபைலுக்கு பவர் பேங்க் வாங்குறதுக்காக, நம்மளோட கொலிக்கு பவர் பேங்க் வாங்குறதுக்காக நம்ம சென்னை மொபைல்ஸ் வந்திருக்கோம். ஸோ உள்ள போயிட்டு நம்ம பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்துட்டு அந்த சென்னை மொபைல்ஸ்ல கேட்டு பார்த்தோம். அங்க பாத்தீங்கன்னா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி பவர் பேங்க் கிடைக்கல. ஸோ அதனால அப்படியே பக்கத்துல சங்கீதா வந்திருக்கும். சங்கீதால வந்துட்டு கேட்டோம், நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி கிடைச்சிருச்சு. ஸோ அது எப்படி இருக்கு அப்படின்றதெல்லாம் நான் உங்களுக்கு வந்துட்டு வீடியோல ஃபுல்லா டீட்டெயிலாக காட்டுறேன். இதெல்லாம் சி அது சார்ட் போட்டு இதில் போடுறீங்க. போட்டு மொபைல் யூஸ் பண்ணுறது எவ்வளோ நேரம் போடணும்? இது போயிட்டு வீட்டு 3 hours சார்ஜ் பண்ணும். ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு பவர் பேங்கை சூஸ் பண்ணிட்டோம். 20,000 mAh இந்த பேஸ்ன்ற ஒரு பிராண்ட்லேருந்து சூஸ் பண்ணியிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா 2.4 ஆம்பர் வந்துட்டு சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. இதை தவிர்த்து என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க அப்படின்றத சைடில் பாட்ஸில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. உள்ளே பார்த்தோன்னா நம்ம ஓப்பன் பண்ணலாம். உள்ளே வந்துட்டு நமக்கு பவர் பேங்க் கொடுத்துருக்காங்க. இதில் வந்துட்டு இன்பில்ட்டாகவே நமக்கு ஐஃபோனுக்கு சார்ஜ் பண்ணுற கேபிளும், சி டைப்பு, அந்த மைக்ரோ யூஎஸ்பி, இது 3 கேபிளுமே இன்பில்ட்டாக கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் லைட் இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க, சார்ஜ் எவ்வளோ இருக்குது அப்படின்றத பார்க்குறதுக்காக. நம்ம சார்ஜ் பண்ணிவிட்டு ஃபோனுக்கு ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக சைடில் ஒரு ஸ்டாண்டுமே கொடுத்துருக்காங்க. ஸோ இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிளாஸ்டிக் வைஸ் பார்த்திங்கன்னா ஒரு டீசெண்டான ஒரு பிளாஸ்டிக் குவாலிட்டி வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு வாரண்ட்டி பார்த்திங்கன்னா 6 months இருக்குது. நீங்கள் வந்துட்டு இதை பிராண்ட்லேயே போய் கிளைம் பண்ணணும் அப்படின்லாம் கிடையாது. நாங்கள் வந்துட்டு இங்கே சங்கீதாவில் வாங்கியிருக்கோம். நீங்கள் இங்கேயே வந்தீங்கன்னா உங்களுக்கு இதை சேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா. பட் கண்டிப்பாக பாட்ஸ் வந்துட்டு மஸ்ட் பாட்ஸ் கையில் இருக்கணும். அண்ட் தென் ஃபிசிக்கல் டேமேஜ் வந்துட்டு கவர் ஆகாது. இதை தவிர்த்து வேறு ஏதாச்சும் உங்களுக்கு இஷ்யூ இருந்துச்சுன்னா இவங்களே வந்துட்டு உங்களுக்கு சால்வ் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணுறதா இருந்தால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அந்த பேஸ் பிராண்ட் பவர் பேங்கை வந்துட்டு அன்பாக்ஸ் பண்ணதை பார்த்துருப்பீங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ஸ்பெசிஃபிகேஷனை சொல்லியிருப்பேன். அது உங்களுக்கு எந்த அளவுக்கு ஆடிபிளாக இருந்துச்சுன்றது எனக்கு தெரியல. ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் அந்த டைமில் மைக்கும் கொண்டு போல. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஷாப்பில் நிறைய கஸ்டமர் இருந்தனால யாரையும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்றதுனால நான் ரொம்ப மைல்டாக தான் பேசியிருந்தேன். ஸோ உங்களுக்காக ஒன்ஸ் அகைன் வந்துட்டு நான் ரிப்பீட் பண்ணுறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா அது வந்துட்டு ஒரு 20,000 mAh உள்ள ஒரு பேட்டரி. அதில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்லாம் இருந்திருந்தது. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி போர்ட் கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு போர்ட் தான் கொடுத்துருந்தாங்க. எனக்கு அதுதான் ஒரு மைனஸாக இருந்தது. ஏன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு போர்ட்டாக கொடுத்துருந்தா இன்னொரு 2 போர்ட்டு கொடுத்துருந்தா நம்ம கிட்ட இருக்க ஒயரை கனெக்ட் பண்ணி நம்ம மொபைலுக்கு சார்ஜ் பண்ணிக்க முடியும். அவங்க இன்பில்டாவே அட்டாச் பண்ணி 3 ஒயர் கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் அது டேமேஜ் ஆயிடுச்சுன்னா நமக்கு வந்துட்டு ஆப்ஷன் ஒன்று தான் இருக்கு, அந்த யூஎஸ்பி போர்ட்டை யூஸ் பண்றது. ஸோ அது கொஞ்சம் எனக்கு டிசப்பாயின்மெண்டா இருந்துச்சு. பட் கேபிள் குவாலிட்டியா இருக்குன்ற பட்சத்துல அது ஓகே. அண்ட் தென் பாத்தீங்கன்னா நான் எந்த ஒரு பவர் பேங்க்லயும் பார்க்காத ஒரு ஆப்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா சைட்லயே வந்துட்டு ஒரு கிளிப் கொடுத்துருந்தாங்க. அதையும் நீங்க வீடியோல பார்த்திருப்பீங்க. அதை ஓபன் பண்ணிட்டு நீங்க மொபைல் அதுல மவுண்ட் பண்ணிட்டு சார்ஜ் பண்ணிக்கிட்டோ இல்ல மூவி பார்த்துட்டோ கூட உங்க மொபைலை நீங்க சார்ஜ் பண்ணிக்க முடியும். அண்ட் தென் அது கூட வந்துட்டு அதை சார்ஜ் பண்றதுக்காக ஒரு கேபிளும் கொடுத்துருந்தாங்க, ஒரு டைப் சி கேபிள் கொடுத்துருந்தாங்க. அதை நான் வீடியோல காட்டியிருக்க மாட்டேன். அந்த கேபிளுமே பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா குவாலிட்டியாவே இருந்திருந்தது. அண்ட் தென் பவர் பேங்கோட பில்ட், அதாவது அந்த பில் பிளாஸ்டிக் மேட் தான். அந்த பிளாஸ்டிக் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு குவாலிட்டியா இல்லையோன்ற ஒரு ஃபீல் இருந்தது. எனக்கு கையில எடுக்கும்போது அந்த பிளாஸ்டிக் வந்துட்டு அந்த அளவுக்கு குவாலிட்டியா இல்லையோ, இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல ஆம்பிரைன் பவர் பேங்கை பத்தி போட்டிருப்போம். அதுவும் பிளாஸ்டிக் தான். ஆனா அது கையில எடுக்கும்போது பார்த்தோம்னா நமக்கு வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஃபீல் இருக்கும். 27,000 mAh ரொம்ப ரகடா இருக்கும். பிளாஸ்டிக்கா இருந்தாலுமே கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கும். பட் இது வந்துட்டு அந்த அளவுக்கு பிரீமியமா இல்லைன்ற ஒரு ஃபீல் இருந்தது. அதை தவிர்த்து மிச்சம் எல்லாமே நல்லா தான் இருந்தது. நாங்க யூஸ் பண்ணி பார்த்தோம். அண்ட் தென் இது வந்துட்டு உங்களுக்கு வாரண்டியுமே இருக்கு. வாரண்டி நீங்க ரொம்ப கஷ்டப்பட வேணாம். நம்ம வந்து சங்கீதால தான் வாங்கியிருந்தோம். ஸோ அதனால ஏதாச்சும் உங்களுக்கு ப்ராப்ளம் வந்துச்சுன்னா அவங்க கிட்டே கொண்டு போய் கொடுத்தா 6 monthக்குள்ள கொடுத்தீங்கன்னா அவங்க சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கிறதா சொல்லி ப்ராமிஸும் பண்ணியிருக்காங்க. நம்ம வாங்கினது பார்த்தோம்னா காரப்பாக்கம்ல உள்ள சங்கீதா மொபைல் ஷோரூம்ல தான் வாங்கணும். ஸோ நீங்க ட்ரை பண்றதா இருந்தா அங்க போய் விசிட் பண்ணி பாருங்க. ஸோ அவ்வளவுதான் அந்த பவர் பேங்கை பத்தி. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல கேளுங்க, நான் ரிப்ளை பண்றேன். ஸோ மீண்டும் நான் உங்களை இன்னொரு புது வீடியோல வந்து பார்க்கறேன். Until then, this is Spidey signing off.